ஸ்டூடெண்ட் 12th ஸ்டாண்டர்டு சாப்டர் 5ல கோனிக் செக்ஷன் பற்றி நமக்கு நான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கோனிக் செக்ஷனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக் ஒரு ஈக்குவேஷனோட என்னடா கோனிக்கோட ஜென்ரல் ஈக்குவேஷன் தான் நமக்கு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ்ஒய் சிஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் 0 தான் கோனிக் ஈக்குவேஷனோட நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன். ஒரு கோனிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஐடென்டிஃபைனா எலிப்ஸா, ஹைப்பர்போலாவா, சர்க்கிளா, இட் இஸ் பேராபோலாவா செக் பண்ண சொல்லுவாங்க. அந்த 4 டைப்ஸில் செக் பண்ண போகிறோம். கொஸ்டின் ஒரு ஜென்ரல் ஒரு ஈக்குவேஷன் கோனிக்கோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அது வந்து நான் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி சிடிஇஎஃப் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்து யூஸ் பண்ணணும். எலிப்ஸா இருக்கிறதுக்குன்னா கண்டிஷன் நமக்கு கோனிக்கில் ஏவும் சினா நமக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம். நமக்கு அண்ட் ஏ அண்ட் பி என்ன ஆர் சேம் சைன், ஒரே சேம் சைனாக இருக்கணும். ஓகேவா? ரெண்டு என்ன வரும் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம். ரெண்டு என்ன வரும் சேம் ப்ளஸ் ப்ளஸ்னா மைனஸ் மைனஸாக இருக்கணும். ஆனால் என்ன வரும் பி மட்டும் எப்படி இருக்கணும் ஜீரோவாக இருக்கணும். பி ஜீரோவாக வந்து ஏவும் சினா நாட் ஈக்குவல் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கலாம். இருந்துட்டானா ரெண்டுமே எப்படி இருக்கணும் ஏ அண்ட் பின்னா சேம் சிம்பிள் ப்ளஸ் ப்ளஸ் ஆகலாம் மைனஸ் மைனஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ்னா எலிப்ஸு. ஹைப்பர்போலாக்கு என்ன அதே சேம் பி ஜீரோவாக இருக்கும். ஏவும் பின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்கலாம். ஆனால் எப்படி நமக்கு ஏவும் பி எப்படி நமக்கு ஆப்போசிட் சைன், ஒன்று ப்ளஸ்னா ஒன்று மைனஸாக இருக்கும். இது சேம் சைனாக இருந்தா எலிப்ஸு, ஆப்போசிட் சைனாக இருந்தால் நமக்கு என்ன ஹைப்பர்போலா. ரெண்டு சேம் தான். இது நாட் ஈக்குவல் 0, இது நாட் ஈக்குவல் 0 ஏவும் சியும். ஆனால் பி ரெண்டுமே சேம் 0. ஆனால் எலிப்ஸுக்குனா ஃபார்மேட்டு ரெண்டுமே என்ன சேம் சைனாக இருக்கும், இது ஆப்போசிட் சைனாக இருக்கும். ஓகே, சர்க்கிளுக்கு நமக்கு ஜென்ரல் டெஃபினிஷன் ஏவும் சின்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கும் கம்பல்சரி. பி கம்பல்சரி 0 இருக்கும். ஏவும் சியும் ஈக்குவலாக இருந்தானா இட் இஸ் நம்ம சர்க்கிள். ஓகே, பி வந்து 0. ஓகே, பி 0. ஏசியில் எனி ஒன்று 0 இருக்கணும். பி மட்டும் 0 வந்துட்டா போதாது. ஏ 0 இருக்கணும் ஆர் சி 0 வந்துச்சுன்னா இதே ஒன்று 0 வந்துச்சுன்னா இட் இஸ் எ பேரபோலா. 4 டைப்ஸ் நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து என்ன வேல்யூனா ஈக்குவல் பண்ணிட்டு அந்த வேல்யூ இது சப்ஜெக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபார்மேட்டு செக் பண்ணலாம். அந்த வேல்யூல ரெண்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறீங்க. 2 கண்டிஷன் சேம் தான். ஆனால் எலிப்ஸுக்கு வந்துன்னா ஏவும் பின்னா நமக்கு சேம் ஏவும் சியும் சேம் சைனாக இருக்கணும். ஏவும் சியும் ஆப்போசிட் சைனாக இருக்கணும். ஏவும் சின்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சர்க்கிள். பி 0 வந்து ஏசியில் எனி ஒன்று 0 இருந்தாலும் இட் இஸ் நம்மளா ஹைப்பர்போலா. இதே பேராபோலா. இந்த 4 கண்டிஷன் நமக்கு என்ன ஜென்ரல் கோனிக் செக்ஷனோட ஜென்ரல் டெஃபினிஷன். பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஓகே.